இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு உங்கள் முன்னாடி சேலஞ்சஸ் இருக்குது. அந்த சேலஞ்சஸ் எல்லாம் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அந்த சேலஞ்சஸ்க்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். எந்த மூவிஸ் பார்த்து உங்களுடைய இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க, ப்ளஸ் நீங்கள் எந்தெந்த வெப்சைட்ஸ் பார்க்கலாம், அப்புறம் நீங்கள் என்னென்ன டிவி சேனல்ஸ் பார்க்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நான் லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், அதுக்குரிய சொல்யூஷன்ஸையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நம்பர் 1, லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். இது ரொம்பவே யூஷுவலான ஒரு ப்ராப்ளம். எல்லா லேர்னர்ஸ்க்குமே இந்த லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது இருக்கும். நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த டைமில் இருந்துகிட்டே ஏதாவது ஒரு காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அந்த தயக்கம் இருக்கும். நம்மளால் கரெக்டாக பேச முடியுமா, நம்ம நிறுத்திடுவோமா, பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம நிறுத்திடுவோமா, இல்லாட்டி நம்மளை யாராவது பார்த்து சிரிப்பாங்களா, நம்ம தப்பாக ஏதாவது ப்ரொனவுன்ஸ் பண்ணால் அது அசிங்கமாக போயிடுமே அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். இது மோஸ்ட்டாக இந்த ஆரட்டாரிக்கல் காம்படிஷன்ஸ், அப்புறம் ஏதாவது ஸ்பீச் கொடுக்குறீங்க, பப்ளிக்கில் ஸ்பீச் கொடுக்குறீங்க நிறைய க்ரௌட் முன்னாடி அப்படின்னாலும் இந்த பயம் இருக்கும். இந்த சிமிலர் ஃபியர் இருக்கிற ஒரு பர்சனுக்கு கண்டிப்பாக நிறைய எக்ஸ்ப்ளோஷர் தேவைப்படுது. லைக் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் தேவைப்படுது. நிறைய பேர்கிட்ட பேசினா அந்த ஃபியர் கண்டிப்பாக கம்மியாகும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 2, காமன் கிராமர் மிஸ்டேக்ஸ். இங்கிலீஷ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கிராமர் ஒரு பெரிய தடங்கலாக இருக்கலாம். லைக் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிவிடுவோமா, இல்லை ஃப்யூச்சர் டென்ஸ்க்கு ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிவிடுவோமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ப்ளஸ் இஸ்ஸு, வாஸு, ஆர் இதில் மிஸ்டேக்ஸ் பண்ணிவிடுவோமா அப்படின்ற பயமும் இருக்கும். இதுக்கான சொல்யூஷன் என்னென்னா, நீங்கள் நிறைய லிசன் பண்ணணும். லைக் நம்மளுக்கு நியூஸ் சேனல்ஸ் இருக்குது, அப்புறம் டெலிவிஷனில் நிறைய இங்கிலீஷ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, வெப் சீரிஸ் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் லிசன் பண்ணாலே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அப்புறம் எல்லாருடைய அசம்ஷன் என்னென்னா, நம்ம கிராமர் கரெக்டாக இருக்கணும், அதாவது நம்ம இங்கிலீஷ் கம்யூனிகேட் பண்ணுறப்போ கிராமர் சரியாக இருக்கணும், கிராமர் தெரிஞ்சால் தான் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளுக்கே தெரியும் எந்த இடத்துல எந்த கிராமர் ஃபார்ம் யூஸ் பண்ணணும், எந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் போட்டால் சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்துடும். தேர்ட் ஒன், ஷைனஸ். இந்த ஷைனஸ்ன்றது நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே இருக்கும். பேசுகிறப்போ இருக்கும், பாடுறப்போ இருக்கும், டான்ஸ் ஆடுறப்போ இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜ் ஃபியர், இல்லாட்டி ஒரு ஃபியர், ஒரு க்ரௌடை பார்த்தா ஒரு ஃபியர். இந்த இன்செக்யூரிட்டிஸும் இதுக்கு ஒரு காரணம். லைக் நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் தான் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ட். நீங்கள் ஒரு டாப்பிக்கில் கான்ஃபிடெண்ட்டாக இல்லை அந்த டாப்பிக்கில் நீங்கள் ஒரு வெல் வேர்ஸ்டாக இல்லை, இது நான் தப்பாக பேசிட்டேன்னா என்ன மாதிரி கிரிட்டிசிசம்ஸ் எனக்கு வரும் அப்படின்ற ஒரு ஃபியர் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, பீப்புளில் பார்த்தாலும் பயம் இருக்கும். லைக் உங்களை விட எல்டர்ஸ் உங்கள் முன்னாடி உட்காந்துட்ருக்கலாம், பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் உங்கள் முன்னாடி உட்காந்துட்ருக்கலாம். அதனால் நீங்கள் உங்களையே இன்ஃபீரியராக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் ஸ்டேஜில் பேசுகிறப்போ உங்கள் முன்னாடி இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவங்களாகவும் இருக்கலாம். நம்பர் 4, ஃபியர் ஆஃப் கமிட்டிங் மிஸ்டேக்ஸ். இதுவும் முன்னாடி சொன்ன மாதிரி தான். லைக் கிராமட்டிக்கல் எரர், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் எரர், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், ப்ரொனன்சியேஷன், இது எல்லாமே நினச்சிட்டு ஒரு ஃபியர் உங்கள் மனசில் இருக்கும். ஆனால் ஒரு லாங்குவேஜ் பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஃபியர் அவசியம் இல்லை. யாருமே நம்மளுடைய மதர் டங் பேசுகிறப்போ பயப்படுறதில்ல. ஸோ நீங்கள் புதுசாக படிக்கக்கூடிய அந்த மொழியை பார்த்தும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. லிமிட்டட் லேர்னிங் என்வாயன்மெண்ட். இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோவில் எல்லாருமே ஆன்லைன் ஸ்டடீஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கப்போ எக்ஸ்ப்ளோஷர் ரொம்ப கம்மி. நம்ம நிறைய பேர் பேசுகிறத லிசன் பண்ணுறதே கிடையாது. நம்ம மொபைலில் நம்ம டீச்சர் பேசுகிறத மட்டும்தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஃபிசிக்கல் கான்வர்சேஷனோ இல்லை ஃபிசிக்கல் கம்யூனிகேஷனோ யார் கூடயும் பண்ணுறதில்ல. ஸோ அதுதான் ஒரு பெரிய ஹிண்ட்ரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், எப்போவுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறம்போது இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவோம். அது ஏன்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸே நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. இங்கிலீஷ் பேசுகிறப்போ நிறைய காமெண்ட்ஸ், நிறைய கிரிட்டிசிசம்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸே நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதனாலேயுமே எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ஹெசிடேட் பண்ணுவோம்.
overuse of vernacular language in the classroom. கிளாஸ் ரூமில் இருக்கும்போது நம்ம எப்போவுமே தமிழ் பேசிக்கிட்டே இருப்போம். என்ன தான் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இங்கிலீஷ் தான் பேசணும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் யாருமே அதை கேட்குறதில்ல. எப்போவுமே எல்லோரும் தமிழில் தான் பேசிகிட்டு இருப்போம். ஸோ அதுவும் ஒரு பெரிய ட்ராபேக் இங்கிலீஷ் கற்றுக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஸ்ட்ராங் ஸ்டூடெண்ட்ஸ் டாமினேட் த கிளாஸ். ஸ்கூல் காலேஜஸில் காம்படிஷன் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கூட நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போய் சேரும். ஆவரேஜ் கேட்டகரி ஃபாலோ ஆகிற எந்த ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த மாதிரி பேசுகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதே இல்லை. ஸோ அதுவும் ஒரு பெரிய ட்ராபேக். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு இருக்கக்கூடிய தடைகளை மட்டுமே நம்ம பார்த்தோம். இனிமே நம்ம பார்க்க போகிறது எல்லாமே எப்படி ஓவர் கம் பண்ணலாம் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும், என்ன சொல்யூஷன்ஸ் இருக்குது இது எல்லாத்துக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்பர் 1 வந்து லேர்ன் இங்கிலீஷ் வித் டெலிவிஷன். டெலிவிஷன் சேனல் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் சேனல்ஸ்லேருந்தே நம்ம போகலாம். லைக் நம்ம இந்தியன் டெலிவிஷன்லேருந்தே நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னா நம்மளோட இந்தியன் ஆக்சண்ட்டை முதல்ல கற்றுப்பீங்க. ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகக்கூடிய ஹெட்லைன்ஸ் மூலமாகவும் சப்டைட்டில் மூலமாகவும் நீங்கள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், வொக்காபுலரி யூசேஜ், ஸ்பெல்லிங் இதெல்லாமே கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் பேசிக்லேருந்து போகிறனால இந்தியா டுடே, மிரர் நவ், டைம்ஸ் நவ் இப்படிப்பட்ட இந்தியன் நியூஸ் சேனல்ஸை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் போகிறீங்கன்னா நேஷ்னல் ஜியோக்ராஃபிக் சேனல், டிஸ்கவரி சேனல் இதையுமே நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் பிபிசி, இங்கிலீஷ் நேட்டிவ் சேனல்ஸ் இதையும் நீங்கள் பார்க்கலாம். நம்பர் 2, ஸ்டடி இன் அ டிஃப்ரெண்ட் ஆன்லைன் வெப்சைட். ஆன்லைன் வெப்சைட்ஸில் இந்த கிராஸ்வேர்ட், ஜம்பிள் வேர்ட், மிஸ்ஸிங் வேர்ட்ஸ், ஸ்பெல்லிங் கரெக்ஷன், ஆட் ஒன் அவுட், பிக்சர் அனாலிசிஸ் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நிறைய ஆக்டிவிட்டி ஷீட்ஸும் இருக்குது. இதெல்லாம் கூட டவுன்லோட் பண்ணி நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய ஃப்ரீ டைம்ஸில். வெப்சைட்ஸ் லைக் பிரிட்டிஷ் கவுன்சில், டியோலிங்கோ, பிபிசி லேர்னிங் இங்கிலீஷ் இதில் எல்லாமே ஆன்லைன் ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்பர் 3, ஃபைண்ட் அ கான்வர்சேஷன் பார்ட்னர். உங்களை மாதிரியே இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பர்சன்கிட்ட நீங்கள் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணலாம். அப்புறமா சோஷியல் குரூப்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா லைக் ஸ்டூடெண்ட் குரூப்ஸ், லேர்னர்ஸ் குரூப்ஸ் இருந்துச்சுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்பர் 4, லேர்னிங் இங்கிலீஷ் வித் ஹாலிவுட் மூவி. நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா ஹாலிவுட் மூவிஸ் பார்த்துட்டு இருக்கும்போது சப்டைட்டிலோடு பார்ப்போம். ஆக்சுவலி அது தப்பு. அது ராங் வே ஆஃப் லிஸ்னிங் ஆர் வாட்சிங். சப்டைட்டிலை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம வாட்ச் பண்ணணும் மூவிஸை. அப்புறம் நம்ம பிகினிங்கில் வந்துட்டு இந்தியன் ரீஜனல் இங்கிலீஷ் மூவிஸை தான் ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ண ஆரம்பிக்கணும். டாய் ஸ்டோரி, அவெஞ்சர்ஸ், ஸ்டார் வார்ஸ், லைஃப் ஆஃப் பை இந்த மூவிஸ் எல்லாமே நீங்கள் வாட்ச் பண்ணலாம். நம்பர் 5, லேர்ன் கிராமர் ஃப்ரம் பேசிக் ரிசோர்ஸஸ். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிராமர் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா பெரிய பெரிய ரெனன் மார்ட்டின் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வச்சு லேர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேசிக்காகவே நம்மளுடைய சமச்சீர் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கிலருந்தே நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதாவது சின்ன கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட புக்கை வாங்க பார்த்தீங்கன்னா வேர்ப்னா என்ன, நவுன்னா என்ன, ஆர்டிக்கல்னா என்ன அப்படின்னு போட்டிருப்பாங்க. பிகினிங்லேருந்தே போட்டிருப்பாங்க. டெஃபினேஷனும் ஒரு 1 லைன் டெஃபினேஷனாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளும் பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்போவுமே பேசிக் ரிசோர்ஸஸ்லேருந்து நீங்கள் போகிறது நல்லது. நம்பர் 6, கெட் அன் இங்கிலீஷ் அப்ளிகேஷன் ஃபார் யுவர் ஃபோன். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணக்கூடிய இங்கிலீஷ் ஆப்ஸ் நிறைய இருக்குது. லைக் இன்சைட்ஸ், அப்புறம் ஹிந்தி நியூஸ் ஆப், டைம்ஸ் நவ் இந்த ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது மூலயமா சின்ன சின்ன நியூஸ் ஹெட்லைன்ஸ் உங்களுக்கு ஃபாலோ ஆகும் நோட்டிஃபிகேஷன்ஸில். எவ்ரிடே நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனாலையும் ரீட் பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எல்லாமே நீங்கள் கற்றுப்பீங்க. நான் சில ஆப்போட நேம்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வொக்காபுலரி ஸ்டடி பண்ணலாம். மைண்ட் ஸ்நாக்ஸ், மெம்ரைஸ், டியோலிங்கோ. நம்பர் 7, லிசன் டு டெட் டாக்ஸ். நீங்கள் டெட் டாக்ஸையும் யூடியூப்பில் லிசன் பண்ணலாம். நான் சில ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸோட நேம் சொல்கிறேன். நாத்தன் ஹட்சன், ஜெஃப் ஹேடன், சசி தரூர். அப்புறம் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் லிசன் பண்ணலாம். உங்களுடைய இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும். இந்த பாயிண்ட்ஸ் அண்ட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே தான் உங்களுடைய இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண போகுது. அப்புறம் நீங்கள் இதெல்லாமே எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போது தான் உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும்.
இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ் ஆன் வாட்சிங் திஸ் வீடியோ டில் எண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.